ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த 12 ராசிகளுக்கும் நடக்க போகும் நிகழ்வுகள் என்ன, 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன, வழிகாட்டல்கள் என்ன, எச்சரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத யூனிவர்ஸ் கிட்ட கேட்போம். யூனிவர்ஸ் என்னெல்லாம் எச்சரிக்கைகள் கொடுக்குறாங்க, வழிகாட்டல்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ரிஷபராசிக்கு 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். மிதுன ராசிக்கு டெவில் கார்டு. கடகராசிக்கு கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். சிம்ம ராசிக்கு எம்ப்ரஸ். கன்னி ராசிக்கு ஸ்டார் கார்டு. துலாம் ராசிக்கு 8 ஆஃப் கப்ஸ். விருச்சிக ராசிக்கு 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். தனுசு ராசிக்கு ஹேங்க்டு மேன். மகர ராசிக்கு தி எம்பரர். கும்ப ராசிக்கு பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். மீன ராசிக்கு டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்ப்போம். மேஷ ராசிக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய புதிய சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாகவோ இல்லை ஒர்க் ரிலேட்டடாகவோ உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பிளானில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். அது சம்மந்தமாக நீங்கள் பேசலாம். அது சம்மந்தமான செயல்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி புதுசாக வேறு ஏதாவது பிளான்ஸ் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பிளான் இருக்குது, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் இன்றைக்கி தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சிறந்த நாள் இன்றைக்கி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க மேஷராசிக்கு. ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நிதி ரிலேட்டடாக நீங்கள் என்ன விஷயத்தை வேணாலும் தொடங்கலாம். அது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பான இருக்கிற நாளாக இருக்கும். ஃபேமிலி வைஸும் சரி, ஃபினான்ஷியல் வைஸும் சரி ஒரு நல்ல நாளாக இருக்கும். உங்களுக்கு பொருள் வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வர பொருள் வந்து நீண்ட நாள் நிலைத்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது, இல்லை ஏதோ ஒரு இன்கம் உங்களுக்கு வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து குடும்பத்தோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு மன அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு. ஸோ சில பழக்கங்கள் இல்லை வந்து சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்றைக்கி வந்து சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு வருது. உங்களோட அடிக்ஷனால் சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் ஏதாவது ஒரு ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆகிருக்கலாம். என்னவா வேணாலும் இருக்கலாம். பேட் ஹேபிட்டாகவும் இருக்கலாம், குட் ஹேபிட்டாகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருப்பீங்க. அதனால் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஹேபிட்ஸால் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். இன்றைக்கி டெவில் எனர்ஜி டாமினேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் எந்த ஒரு ஹேபிட்டுக்கும் நீங்கள் முழுசாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப இந்த மாதிரி அடிக்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகலாம், மன அழுத்தத்துக்கு ஆளாகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வரத்துக்கும் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு நாள் தான் இன்றைக்கி நாள். மன அழுத்தம் இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி தேவையில்லாமல் ஏதாவது வாயை கொடுத்து வம்பில் மாட்டிப்பீங்க. நெகட்டிவ் எனர்ஜி தான் இன்றைக்கி ஃபுல்லாக உங்ககிட்ட இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு உங்களோட என்ன டிசிஷன் எடுத்தாலும் அந்த இடத்துல வந்து எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் வைஸ் இருந்தாலும் சரி, ஒர்க் வைஸ் இருந்தாலும் சரி, ஃபேமிலி வைஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்கணும். எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி அவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பஞ்சாயத்து பேச போகிறீங்க, இல்லை வந்து யாரோ உங்ககிட்ட சில அட்வைஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு என்ன ப்ராக்டிக்கலாக இருக்கோ அதை தான் பேசணும். எது லாஜிக்கோ அதை தான் பேசணும். சும்மா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களா, இவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களா
அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை தான் ஏற்படுத்தும். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள், சரிங்களா? அதே மாதிரி என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல எமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்காம ப்ராக்டிக்கலாக யோசித்து ப்ராக்டிக்கலாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா வந்து எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டி, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு இன்கம் வர்றதும் சரி, ஒரு ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, ஒரு ஒரு ரொம்ப ஒரு அழகான நாள். எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்றைக்கி பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அமையும். அதே மாதிரி வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புது புது ஐடியாஸ்லாம் வரும். உங்களோட ஐடியாஸ் எல்லாம் கேட்டு உங்கள் மேனேஜர், உங்கள் டீம் லீட்ஸ்லாம் வந்து உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி வந்து ஒரு தனித்துவம் உங்ககிட்ட காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? எல்லாரோட கவனமும் உங்கள் மேலே இருக்கும். எல்லாராலையும் பாராட்டப்படுற ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம்னா ஸ்டார் கார்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களோட நம்பிக்கை, உங்களோட ஒரு சுகம், உங்களோட எதிர்காலம், இதை பற்றிலாம் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருக்கீங்க, ஒரு மன கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் தூக்கி தூர போட வேண்டிய ஒரு நாள். என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முழுசாக நம்புங்க. அது உங்களுக்கு நடக்கும். உங்கள் கனவுகள் நனவாகும் அப்படின்ற உங்களோட கனவுகள் நிஜமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ எல்லாத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நினச்சிங்கன்னா நெகட்டிவாக நடக்கும். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா அது எல்லாமே இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட கனவுகள் விரைவில் நிறைவேறும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அவங்கள பார்த்து ஆஹா எப்படி அப்படின்னு பாராட்டுற மாதிரியும் பிரமிக்கிற மாதிரியுமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து துலாம் ராசி 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ 8 ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லேருந்து வெளியே வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். ஒரு எமோஷன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் இன்றைக்கி வெளியே வரணும். அந்த மாதிரியான சூழல் உருவாகும். நீங்கள் வந்து ஒரு மன அமைதியை தேடி தனிமையில் இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. மன அமைதியை தேடி எங்கேயாவது போவீங்க. தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் தனியாக இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட டே வந்து ஒரு மன அமைதியை தேடுற ஒரு நாளாக தான் இருக்கும். யார் என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்காதீங்க. வீட்டில் இருந்தால் பிரச்சனை வருதா, அது கண்டிப்பாக கிளம்பி பக்கத்தில் உள்ள பார்க்குக்கோ இல்லை வேறு எங்கேயாவது எங்கே உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்குமோ அந்த இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா விருச்சிக ராசிக்கு 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கும்போது நீங்கள் பேலன்ஸ்டாக இருப்பீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ரிசீவிங் எனர்ஜியும் இருக்கும், ஒரு பக்கம் கிவிங் எனர்ஜியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்கம் வந்து மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுற அளவுக்கான இன்கம் வரும். உங்ககிட்ட சிலர் உதவின்னு கேட்டு வருவாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுற அளவுக்கான பொருளும் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் மனசு வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ நீங்கள் மற்றவங்க கிட்ட ரொம்ப பரிவோடு நடந்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். நீங்கள் கோபப்படாமல் உங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா ஹேங்க்டு மேன் வந்திருக்காங்க. ஹேங்க்டு மேன் வந்ததுனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாஸ், அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும். எதையும் எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிக்க வேண்டாம். இன்றைக்கி டேவே ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ரிலாக்ஸ்டாகவே இருங்க. ரொம்ப பொறுமை தேவை இன்றைக்கி உங்களுக்கு. அதனால ரொம்ப பொறுமையாக இருங்க. யார் என்ன டென்ஷன் பண்ணாலும் காதில் வாங்கிக்காதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்றைக்கி புதுசாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து புதுசாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ முக்கியமான டிசிஷன்ஸ் இன்றைக்கி எதுவுமே எடுக்க வேணாம். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பீங்க. அதனால் முக்கியமான டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? எல்லா விஷயமுமே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி ஸ்லோவாகவே நடக்கட்டும், நாளைக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா தி எம்பரர் கார்டு வந்திருக்கு. ஸோ எம்பரர் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒழுக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிளானிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்ககிட்ட நீங்கள் அதிகாரம் இருக்குது, நம்மக்கிட்ட பவர் இருக்குது அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வந்து
ஓவராக ஆட்டம் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆபத்தில் முடியும், கெட்ட பேரை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினோடு இருக்கீங்களோ, செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு மற்றவங்க மத்தியில் உங்களோட செல்வாக்கு உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல்டோடு இருக்கணும். அதே மாதிரி வாய்க்கு வந்ததை பேசிடக்கூடாது, ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க, ரோல் மாடலாக இருப்பாங்க, எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு இதில் இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயம் தொடர்பான தகவலை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு தேடல் நிறைந்த நாள் அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. புதுசாக வந்து எதையாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்றைக்கி. ஸோ வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். நீங்கள் ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில். ஓகேங்களா? பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நாள். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து மீனராசிக்கு பார்த்தோன்னா டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு மைண்டில் தான் இருப்பீங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க, இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, நிதானத்தை தவற விடாமல் ரொம்ப நிதானமாக இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்றைக்கி உங்களுக்கு. எல்லாத்தையுமே நீங்கள் இதே மாதிரி இன்றைக்கி பேலன்ஸ்டாக கொண்டு போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும், சக்ஸஸ் வரும். நீங்கள் எதை நினச்சி எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த விஷயம் தானாக உங்களை தேடி வரும். நீங்கள் இன்றைக்கி பேலன்ஸ்டாக இருக்கணும், எதுலேயும் அவசரப்படக்கூடாது, ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? இது வந்து 12 ராசிகளுக்குமான பொது பலன். ஓகேங்களா? இது சிலருக்கு ரிசனேட் ஆகலாம், சிலருக்கு ரிசனேட் ஆகாமல் போகலாம். ரிசனேட் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஜோடியாக் சைனோட நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன், அதுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.